ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம ராஜிக்கு திடீர்னு ஃபேன்ஸ் அதிகமாகிட்டாங்க. அதில் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அதில் கெட்டவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அவங்க வந்துட்டு ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நல்லா டான்ஸ் ஆடுறீங்கன்னு சொல்கிறாங்க. டேய் ரொம்ப விளையாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கெட்டவர் சார் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க சார். எங்கள் வீட்டில் ஒரு தம்பி இருக்கான் சார், பேர் கதிர் சார், வேற லெவலில் வச்சு செய்வான் சாருங்கிறாங்க. இப்போ கோமதி அம்மா பயந்துக்கிட்டு இதெல்லாம் எதுக்கிட்டே நமக்கு வாங்கடின்னு சொல்லி இழுத்துட்டு வராங்க. வர வழியில் லேடிஸ் ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க. செல்ஃபி எடுத்துட்டு குல்ஃபி சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு டைலாக் அடிச்சுட்டு பார்க்க இதெல்லாம் இப்படி தான் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சதீஷ் ஃபோன் பண்ணுறாருல, நீ போய் பேசு, வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காரு, போய் கேளுன்னு சொல்லிட்டு முன்னாடி அனுப்பிவிட இந்த பொண்ணு முன்னாடி வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே நிற்க நம்ம குமார் இருக்கானே திருட்டு பைய மாதிரியே உள்ளே போகிறாரு. டே வேணாண்டா சொன்னால் கேளுடா அப்படின்னா கேட்குறாரா? எப்படி போகிறாப்புலன்னு பார்க்குறீங்களா? வரான் பூச்சாண்டி ரயில் வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுடணும். அந்த மாதிரி இருக்குது நம்ம குமாரோட ரியாக்ஷன். அதுக்கப்புறம் நம்ம அரசியை பார்த்தோன்னா அரசிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வராதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா வாயை பொத்திட்டாரு. அதுக்கப்புறம் கதவெல்லாம் சாத்த கோமதியம்மா வர இடிக்க அது ஒரு அக்கப்போரா போயிடுச்சுங்க. கடைசியில் விட்றான்னு சொன்னாங்க, கேட்கவே இல்லை. அந்த ஒரு நிமிஷம் சந்திரமுகியாக மாறினா நம்ம மீனா பக்கத்தில் கடத்த தோசைக்கல் எடுத்து மட்டார்னிக்கல விழுந்துட்டாங்க. ஐயோ குமாருக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கல. அதுக்கப்புறம் அரசிக்கு என்னாச்சுன்னு பார்த்து தண்ணி கொடுத்து தேத்தி உட்கார வைக்கிறதுக்குள்ள நம்ம ராஜு ஒரு பக்கம் அண்ணா இந்திரின்றாங்க. டே அண்ணனாடா வளர்த்து வச்சிருக்கீங்க, போங்கடா வெண்ணைகளா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பேச்சு முச்சு இல்லாமல் கிடக்கிறான்னு சொல்லிட்டோன்னே ஷாக் ஆகிட்டாங்க. பேரஞ்ச மாதிரி இருக்கு நம்ம மீனாவோட மூஞ்சி. ஏன்னா எப்படியோ வேலையை விட்டு தூக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரியில் ஒரு கொலை பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சதுடா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ சீக்கிரம் எந்த கார்டு போடுவீங்கன்னு